இப்போது நம்ம ஜொல் வைக்கிறதா நகை வைக்கிறது பேங்க்கில் சில திட்டங்கள்லாம் போட்டிருக்காங்க நம்ம அடகு வைக்கிறதுக்காக. ஒரு நகையை கொண்டு நம்ம பேங்க்கில் எதுக்கு அடகு வைக்க போகிறோம்? ஏன் அந்த வீட்டில் வச்சிருக்க முடியாமல் கொண்டு வைக்கிறோமா? நம்மளோட கஷ்டத்துக்கு நம்ம சூழ்நிலைக்கு கொண்டு போய் அடகு வைக்கிறோம். ஒரு உடல்நிலை சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு கொண்டு போய் நகையை அடகு வச்சுருக்கோம். ஆனால் நீங்கள் அதுக்கு 9-10 திட்டங்கள் கேட்டால் நாங்கள் எங்கே போய் இதெல்லாம் வாங்கிட்டு வர்றது? முதல்ல உங்கள்கிட்ட நகையை அடகு வைக்கணும்னா நாங்கள் போய் நல்ல ஒரு இடமா பார்த்து இது உண்மையான நகையா பொய்யான நகையான்னு பார்த்துட்டு வரணும். ஏன் அதை உங்கள் பேங்க்கில் பார்த்து எடுக்க மாட்டீங்களா? அதுக்கப்புறம் இந்த சர்டிஃபிகேட் கொண்டு வா, அந்த சர்டிஃபிகேட்டை கொண்டு வா, சிபிலை கொண்டு வா, கபிலை கொண்டு வானா நாங்கள் எங்கே போகிறது? இதுக்கு எதுக்கு நகையை உங்கள்கிட்ட அடகு வைப்பானே? பேசாமல் கடையில் கொண்டு போய் வித்தெறிஞ்சிட்டு போக வேண்டியதானே? தங்கம் விற்கிற விலையில் நாங்களாம் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். நடுத்தர மக்கள்லாம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம். ஏன் இப்படி தேவையில்லாமல் அடுக்கடுக்கான திட்டங்களாக போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க? இதெல்லாம் மக்களை வாழ வைக்கிறதுக்கா? ரிசர்வ் வங்கி அதை போடுது இதை போடுது அதை பண்ணுறீங்க அதை பண்ணீங்க எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க சார். ஏழை மக்களுக்கு என்ன தேவை அதை பாருங்கள் சார். அப்பையிலேருந்து நாங்கள் கேட்குறது அதுதான். இப்போது முன்னாடிலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் கொண்டு அடகு வைப்போம், ஒரு ஃபைனான்ஸில் வச்சுட்டு போவோம் டக்குன்னு. ஏன்னா பேங்க்கில் பல சட்டத்திட்டங்கள்லாம் போடுவீங்கன்ட்டு ஃபைனான்ஸில் வைப்போம். இப்போ அதுக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஆப்பு வச்சிங்கன்னா நாங்கள் எங்கே கொண்டு அடகு வைக்கிறது சொல்லுங்கள்? இத்தனை திட்டங்கள் இருக்க ஃபைனான்ஸ்காரன் முதல்ல வாங்குவானா? ரெண்டாவது எப்போ பாருங்கள் பேங்க்கில் காயின் வாங்க மாட்டோம், காயின் வாங்க செய்கூலி சேதாரத்துக்கு பயந்து தான் நாங்கள் காயினே வாங்குகிறோம். ஏன்னா ஒரு காலத்தில் பின்னாடி நமக்கு தேவைப்படுது அப்படின்னா இதை கொண்டு போய் அடகு வச்சு நம்ம செலவு பார்க்கலான்னு இந்த செய்கூலி சேதாரம் வேணான்றதுக்காக தான் காயின் வாங்குகிறோம். அந்த காயினை கொண்டு வந்து நாங்கள் வச்சுக்க மாட்டோம். 1 கிலோ வெள்ளிக்கு மேலே வைக்க மாட்டோம். அங்கே நாங்கள் வச்சிருக்கதே மொத்தமே 3/4 கிலோ தான் இருக்கும். அதையும் நீங்கள் இதுக்குள்ள இத்தனை சட்டத்திட்டம் போட்டிங்கன்னா என்ன பண்ணுறது? அப்புறம் இன்னொன்று பெருசாக போட்டிருக்காங்க. இவ்வளவு நாளாக ஓரளவுக்கு ஈக்குவலாக கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ 75% மட்டும்தான் பணம் கொடுப்போம் அப்படின்னா 100% கொடுக்குற ஃபைனான்ஸ் கரண்ட்டை வச்சா அவன் தூக்கிட்டு ஓடிடுறான் ராவா. இல்லைன்னா நகையை மாற்றி கவரிங்க வச்சு போடுறாங்க. இதெல்லாம் வேண்டான்னு சொல்லி தான் பேங்க்கில் கொண்டாந்து வைக்கிறோம். அந்த நகை உண்மையான நகையாக இருக்கும், ஒரிஜினலாக இருக்கும், பாதுகாப்பாக இருக்கணும். அதுக்கு 75%னா எங்களுக்கு தேவையான பணம் கிடைக்காதப்ப எங்கள் என்ன பண்ணுறது? எங்கே கொண்டு வைக்கிறது சொல்லுங்கள்? இதுக்கெல்லாம் ஒரு முடிவே கிடையாதா? தங்க விலை ஒரு பக்கம் தாறுமாறாக ஏறிக்கிட்டு போகுது, அதை தீர்க்க முடியல. மருத்துவ செலவுன்னு மருத்துவமனைக்கு போனால் அது எங்கெங்கேயோ கொண்டுகிட்டு போகுது. அதை தீர்க்கறதுக்கு பார்க்கலாம் அப்படின்னா இன்னைக்கு தாலியை கூட கழட்டி அடகு வைக்கிற நிலமையில இருக்கோம் எல்லாரும். அதுக்கும் இப்படி ஒரு திட்டத்தை போட்டிங்கன்னா என்ன பண்ணுறது? இப்போ ஒன்றும் இல்லை சார், 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் கல்யாணம் ஆகுது. 25 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க தங்கத்தில் தாலி செஞ்சுருக்காங்க. அதை கொண்டு போய் இப்போ எங்கே கொண்டு போய் பியூரிட்டி பார்க்க முடியும்? நம்ம சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ எங்கே கொண்டு போய் பியூரிட்டி பார்க்க முடியும்? 25 வருஷத்துக்கு முன்னாடி அன்றைக்கெல்லாம் தட்டானை வச்சு செஞ்சாங்க. எங்கே போய் பியூரிட்டி பார்க்கறது? எனக்கு அதெல்லாம் பார்த்துட்டு வந்து கொடுத்தா தான் நான் அடகு வைப்பேன், அப்போ தான் நான் உனக்கு பணம் கொடுப்பேன்னா ஏழை மக்கள் எங்கே போகிறது சொல்லுங்கள்? பாமர மக்களுக்கு சரியான ஒரு வழி செய்யுங்க. ஒரு திட்டத்தை போடுறீங்கன்னா அந்த திட்டம் பாமர மக்களுக்கு தேவையான திட்டமானு பார்த்து போடுங்க. எங்களெல்லாம் ரொம்ப மேலும் மேலும் கஷ்டப்படுத்தாதீங்க. நடுத்தர மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். தயவுசெய்து இது அரசாங்கமும் கருணை காட்டி இதுக்கு ஒரு நல்ல முடிவு சொல்லணும். இத்தனை பாலிசியெல்லாம் தேவையே கிடையாது. நாங்கள் தங்கத்தை கொடுக்குறோம், நீங்கள் பணம் கொடுங்க.